பிரதமர் டத்தஸ்ரீ அன்வார் இப்ராஹிமிற்கு ஆதரவு தெரிவித்ததற்காக பெர்சாத்து கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட அதன் 6 முன்னாள் எம்பிக்கள் தொடர்ந்து நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருந்து வருவர். நாடாளுமன்ற சபாநாயகர் ஜொஹாரி அப்துல் நேற்று இந்த முடிவை செய்ததாக பெர்சாத்து கட்சி தலைவர் தான் ஸ்ரீ மொஹிடின் யாசின் இன்று நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற செய்தியாளர் கூட்டத்தில் தெரிவித்தார். இது தொடர்பாக நேற்று ஜூலை 9ஆம் தேதி மாலையில் ஜொஹாரியிடமிருந்து பெர்சாத்து கட்சி கடிதம் ஒன்றை பெற்றதாக அவர் கூறினார். கூட்டு அரசு அரசியலமைப்பு சட்டத்தின் 49A பிரிவின்படி அந்த 6 நாடாளுமன்ற உறுப்பினர்களின் இடங்கள் காலியாகவில்லை என்ற கடிதத்தை பெர்சாத்து பெற்றதாக மொய்தீன் தெரிவித்தார். நாடு மற்றும் மக்களின் நலனுக்காக நாடாளுமன்றத்தின் நிலைத்தன்மையை கருதி அந்த 6 எம்பிக்களின் நாடாளுமன்ற தொகுதி காலியாகவில்லை என்ற முடிவை தாம் எடுத்ததாக சபாநாயகர் கூறியிருக்கும் காரணம் ஏற்புடையதாக இல்லை என மொய்தீன் கூறினார். கூட்டரசு அரசியலமைப்பு சட்டத்தின் 49A உட்பிரிவு 3 விதிக்கு எதிராக சபாநாயகரின் முடிவு அமைந்திருப்பது குறித்து மொய்தீன் தமது ஏமாற்றத்தை தெரிவித்தார். நாட்டின் அரசியலமைப்பு சட்டத்தையும் கூட்டரசு அரசியலமைப்பு சட்டத்தையும் தற்காக்கப் போவதாக உறுதிமொழி எடுத்துக்கொண்டுள்ள சபாநாயகரின் முடிவு மற்றும் அவரது நிலைப்பாடு குறித்து அவர் தெரிவித்திருந்த காரணங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று என மொய்தீன் சுட்டிக்காட்டினார். ஒரு அரசியல் கட்சியைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் அக்கட்சியின் உறுப்பினராக இனியும் இல்லை என்றால் அந்த தொகுதி காலியாகிவிடும் என கூட்டரசு அரசியலமைப்பு சட்டத்தில் கூறப்பட்டிருப்பதையும் மொய்தீன் சுட்டிக்காட்டினார். சம்பந்தப்பட்ட அந்த 6 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் பெர்சாத்துவின் உறுப்பினர்கள் இல்லை என்பது தெளிவாக இருப்பதாக அவர் தெரிவித்தார். அவர்களின் நாடாளுமன்ற இடங்களை காலி செய்வதற்கான காரணத்தை ஜொஹாரி வெளியிடவில்லை என்பதால் கூட்டரசு அரசியலமைப்பு சட்டத்தை நிலைநாட்டுவதற்காக இந்த விவகாரம் தொடர்பாக சட்ட வல்லுநர்களுடன் பெர்சாத்து கட்சி ஆலோசனை நடத்தும் என மொய்தீன் கூறினார்.